ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போய்க்கிருக்கோம்னா ராஜாபாளையத்தில் உள்ள கோயிலுக்கு போயிருக்கோம். இது வந்து மாரியம்மன் கோயிலுக்கு நாங்கள் போயிட்டு வந்த வீடியோ உங்களுக்கு லான்ச் ஆகும். அடுத்து வந்து சாமி வந்து முனியம்பேட்டையில் உள்ள முனியாத்தா கோயில். இது பார்த்தீங்கன்னா தெரியும். வந்து பீடமாக வந்து இந்த கோயில் இருந்திருக்கு. இப்போ இல்லை, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, நம்ம 2-3 வருஷமாக அதுக்கு முன்ன வருஷமாக தெரியாது எனக்கு. ஏன்னா எங்கள் அக்கா அதுக்கடுத்து ஊர்லேருந்து காலி பண்ணி வந்துட்டு அதுக்கடுத்து தெரியாது. அவ்வளோ பெரிய திருவிழாவாக நடக்கும். சாமியும் பாருங்கள், ரொம்ப அழகாக வடிச்சிட்டாங்க. பீடமாக இருந்தது, அப்புறம் இப்படி இருக்குது. இந்த முன்ன இருக்குல்ல சிவப்பு சிலை, அதான் வந்து ஊர் சுற்றி வருமா சாமி. ஊர் சுற்றி அப்புறம் ஒரே நாளில் அந்த இதை கரைக்கவும் செஞ்சுருவாங்களாம். அதுக்கடுத்து நான் வேண்டியிருந்தேன். அப்போ 12 வருஷத்துக்கு முன்னாடி வேண்டியிருந்தேன். இப்போ பொங்கல் வைக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அம்மா, நான், அக்கா, அப்போ பொங்கல் வைக்க ஒரு பூசாரிகிட்ட ஃபோன் நம்பர் கேட்டோம். ஊரில் எங்கள் மாமா இருக்காங்க, அவங்க தான் நம்பர் வாங்கி அனுப்பிச்சி விட்டாங்க, பூசாரி நம்பரை. அப்போ பொங்கல் அன்னைக்கு தான் நம்ம பொங்கல் வைக்கணும், மறுநாள் வைக்கலாமான்னு கேட்டேன். இல்லை, மறுநாள் வைக்கக்கூடாது, அன்னைக்கு மட்டும்தான் நாங்கள் வைக்க விடுவோம். ஏன்னா அன்னைக்கே பிறந்து அன்னைக்கே அழிகிறதுனால நம்ம மறுநாள் எதுவும் மிச்ச நாள் நாங்கள் பொங்கல் வைக்க மாட்டோம். அன்னைக்கு ஒரு நாள் தான் வைப்போம். ஏன்னா அன்னைக்கே பிறந்தா அவள் அன்னைக்கே அழிஞ்சிருப்பா. அதனால் நாங்கள் மிச்ச நாள் வைக்க விட மாட்டோம் சொல்லிட்டாங்க. அப்போ பொங்கல் என்னைக்கு அப்படின்னு, பொங்கல் புதன்கிழமை கொடியேறுது, ஞாயிற்றுக்கிழமை கொடியேறுது, நீங்கள் புதன்கிழமை வைக்கணும், சாயந்தரம் கவுரு குத்து வைக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, ரொம்ப நல்லதாக போச்சு. காலையில் போய் பொங்கல் வைப்போம்னு சொல்லி பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ பக்கத்தில் ஒரு பாட்டி, என்ன தண்ணியாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அது பொங்கல் இல்லை, பாயாசம் அப்படின்னாங்க எங்கள் அம்மா. அப்போ நான் சொல்லக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி நக்கல் அடித்து கிண்டல் அடித்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ விடிஞ்சிருச்சு. அங்கிட்டு ஃபுல்லாக கெடா வேறங்க, வெட்டிக்கிட்டே இருந்தாங்க. அந்த பொதுவாகவே கோயிலுக்கு எதுக்கு தான் வெட்டுவாங்க, தள்ளி வெட்டியிருக்கலாம். வெட்ட அந்த ரத்தம் மேலே பட ஆரம்பிச்சிருச்சா, அதனால தான் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வச்சுட்டோம். பாயசம் போல் இருந்தது. ஆனால் கடைசி எங்கள் அக்கா வீட்டுகளுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது, சாமிக்கு படைக்கும் போதெல்லாம் கட்டி ஆயிடுச்சு. பச்சரிசி கொஞ்சம் கட்டி ஆகும்ல, நல்லா கட்டி ஆயிடுச்சு. சூப்பர் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. பொங்கல் வைக்கிறது எல்லாம் ஜாலியாக இருந்தது. அங்கே கலாச்சிக்கிட்டு இருந்தது. பக்கத்தில் உள்ளவங்க ரொம்ப தூரம் கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கட்டியாக இருக்கணும் பொங்கல், இப்படின்னு தனியாக இருக்குது அப்படின்னு அம்மா கலாய்க்காங்க. பாயாசம் கிண்டிக்கு இருக்கோம், பாயாசமாக வைப்பாங்க அப்படின்னாங்க. இதுலேயே உங்களுக்கு தெரியும், தங்கச்சி சுற்றி வீடியோ எடுத்துக்கிறது தான். கோயிலுக்கு எதுக்கு ஃபுல்லாமே நான் என்ட்ரன்ஸ் வரைக்கும் நான் காட்டலை, எங்களை மட்டும்தான் சுற்றி எடுத்துருக்கேன். என்ட்ரன்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பொங்கல் வச்சாங்க. ஆனால் எல்லா பொங்கலுமே கட்டியாக வந்துச்சு. எங்கள் பொங்கல் மட்டும் தனியாக இருந்தது. அப்புறம் உட்காந்து எங்கள் அம்மா அரைச்சிட்டு வந்திருந்தாங்க. சோறை நம்ம புளிச்செண்ணி ஊற்றி அரைச்சி வச்சோம்னா நம்ம வெயிலுக்கு குடிச்சிக்கலாம் இல்லையா, சாப்பிட முடியாதுல்ல, அப்படி எடுத்து குடிச்சு கொடுந்தோம். மாரியம்மன் கோயிலுக்கு எதுக்க நின்று குடிச்சு கொடுந்தோம். இப்போ எல்லோரும் குடிச்சுக்கிட்டு இருக்கப்போ நான் ஒரு சின்ன வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருந்தேன். இது மாரியம்மன் கோயில், மெயின் ரோடு பக்கத்தில் பச்சைமடை மாரியம்மன் கோயிலில் உட்காந்து குடிச்சுக்கிருக்கோம். அப்புறம் ஒரு டீ குடிக்கலாம், ரொம்ப நேரம் ஆச்சு டீ குடிக்கலாம் சொல்லி அது கொஞ்சம் ராஜாவளை தொட்டு வரும்போது ஒரு இடத்துல டீ குடித்தோம். உங்களுக்கு தெரியும், மெயின் ரோட்டில் தான் அது இருக்குது அந்த கடை. அங்கே டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அங்கே நின்று நாங்கள் குடித்தோம். அதே மாதிரி சமோசாவும் நல்லா தான் இருந்தது. நாங்கள் காலையில் போனதுனால நல்லா இல்லை, ஆனால் அதுவே நாங்கள் சாஸ்தா கோயில் போகும்போது நல்லா இருந்துச்சு. அது சாயந்தரம் நல்லா இருந்தது. அந்த டீ நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் என் வீட்டுக்காரர் பாப்பா ஐஸ் வைப்ப ஆரம்பிப்பாங்களே, சின்ன பிள்ளைங்க எப்படி ஐஸ் வைக்கணும் உங்களுக்கே தெரியாது, இது வாங்கணும் அப்படியே பாருங்கள் கொள்ளாய்வாங்க 2 பேரும். ஐயோ தாங்க முடியல அப்படின்னு எங்கள் அக்காட்ட, வாடி, அவங்க மட்டும் தான் கொள்ளாய்வாங்களா, நம்மளும் கொள்ளாய்வோம் வாடி அப்படின்னு எங்கள் அக்காவை போட்டு. இப்போ எங்கள் அக்காவும் வந்தால் அப்புறம் ஒரு வீடியோ லைட்டாக அப்படி எடுத்துகிட்டு போயிட்டா. அப்புறம் எங்கள் அக்கா மகன் வந்திருந்தான், அவனையும் லைட்டாக ஒரு வீடியோ எடுத்து சேர்ந்தேன் அப்படின்னா. அப்புறம் எங்கள் அக்காவும் எடுத்தான். அப்புறம் எடுத்துகிட்டு இது மாரியம்மன் கோயில் ரிட்டர்ன் வரும், அதை சேர்த்துருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.